தொடர்ந்து பிலிப்பியர் நிருபத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும், தொடர்ந்து 2 அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரங்களில் பிலிப்பியர் நிருபம் என்பது பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை எப்படி என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அது மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, அது இடைவிடாத மகிழ்ச்சி என்ற அடிப்படையிலே பிலிப்பியர் நிருபம் சிறையிலே தோன்றின ஒரு சபைக்கு, ரோமாபுரி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற பவுல் எழுதின கடிதமாக படித்து வருகிறோம். We continue our study on the book of Philippians, a book written, an epistle written by Paul from prison, a church established due to the happenings, due to the circumstances from the prison. And the title of this book, as we have been dealing with, is Earthly Conduct of Heavenly Citizens, which is joyful always, joyful, be joyful in Christ. கடந்த வாரத்திலே நாம் 14 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் நாம் பவுலினுடைய 2 அழுத்தங்களை நாம் படித்தோம். இந்த உலகத்திலே இருக்கவும் வாஞ்சி உண்டு, அது அதிக நன்மையாய் தனக்கு நன்மையாய் அமையும். அதே சமயத்திலே நான் இந்த உலகத்தில் இருப்பது ஜனங்களுக்கு, சபைக்கு நன்மையாக அமையும், சபையின் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மையாக அமையும். ஒருவேளை சரீரத்தை விட்டு பிரிந்தால் தனக்கு நன்மையாக இருக்கும். அதிக நன்மை, அதிக அவசியம் என்பதை நாம் படித்தோம். அந்த நிச்சயத்தை பவுல் பெற்றிருக்கிறார் என்பதை படித்தோம். பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகள் இருந்தாலும் அவருடைய மரணத்தை குறித்தோ மரண நேரத்தை குறித்த எந்த வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு எங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அடிப்படையில் எவ்வளவு வித்தியாசமானது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல பவுல் சிறையில் இருந்தபடியினாலே கடவுள் அவரை நேசிக்கவில்லை, ஆகவேதான் பவுல் சிறையிலே இருக்கிறார் என்று சிலர் விரோதத்தினாலே, பொறாமையினாலே கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். பிரசங்கம் உண்மைதான், வேறு கிறிஸ்துவை பிரசங்கிக்கவில்லை, வேறு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அவர்கள் பிரசங்கித்த நோக்கம் வித்தியாசமாயிருந்தது. ஆகவே பவுல் அதற்காகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, வேதத்தை தூக்கி கொண்டு வந்தால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் கலாத்தியரிலே பவுல் சொன்னார், வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4 வசனத்திலே வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கித்தால், வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகிற பவுல் இந்த இடத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால், சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் அல்ல, வேறொரு இயேசு கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து வேதத்தின்படியான கிறிஸ்து தான், சுவிசேஷம் வேதத்தின்படியான சுவிசேஷம் தான். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நாம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல, நாம் பிரசங்கிக்கிற செய்தி மாத்திரமல்ல, நம்முடைய நோக்கமும் எவ்வளவு நேர்த்தியுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை படித்தோம். அந்த அடிப்படையிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னதை படித்தோம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு உறவு தான் நிரந்தரமானது, மற்ற எல்லா உறவுகளும் மாறக்கூடியது. சகோதர சகோதரருடைய உறவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு உலகத்தில் இருக்கும்போதே மாறுகிறது, மரித்த பிறகு நிரந்தரமாக மாறுகிறது. ஆனால் கிறிஸ்து என்ற உறவுதான் கல்வாரியிலே நமக்காக நம்முடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை முற்றிலுமாக ஒரே தரம் நித்தியமாக எடுத்து போட்ட இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுதான் அடிப்படையானது, அஸ்திவாரமானது, மாறாதது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், சந்தோஷம் உறவினுடைய அடிப்படையிலே வருகிறது. நம்முடைய குடும்பத்திலே வீட்டுக்கு யாராவது வருகிறார்கள், நமக்கு பிடித்தமானவர்கள் யாராவது வருகிறார்கள் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். உறவு சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தின் உறவுகள் மாறுபடும் போது அந்த சந்தோஷம் குறைகிறது, கூடுகிறது, மறைகிறது, மாறுகிறது. ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள உறவினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தான் நாம் அஸ்திபாரமாக வைக்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். ஆகவே தான் பவுல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். இன்றைக்கு
27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் போராட்டத்தின் மத்தியில் எப்படி சந்தோஷம் என்பதை பார்க்க போகிறோம். Verses 27 through 30 of chapter 1 deals with happiness or joyfulness in the midst of tribulations. Joy in the midst of tribulations. Is it possible to have joy in the midst of tribulations? But the Bible, the truth, or Paul from prison has written this epistle that we need to keep reminding ourselves. பவுல் சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். மகிழ்ச்சியாயிருங்கள் என்று பிலிப்பியர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, தனக்கும் சொல்லிக் கொள்ளுகிறார். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் போராட்டம் 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 என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் கவனிக்கிறோம். 27ஆம் வசனத்திலே விசுவாசத்திற்காக போராடி, அதே போல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்திலே இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆகவே இந்த 4 வசனங்களிலே போராட்டத்தின் மத்தியிலே நாம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். These 4 verses beginning from 27, we have couple of 3 or 4 references about tribulations and struggles and difficulties that a believer encounters. Not only Paul, but also the church at Philippi. And in the midst of such tribulations and the midst of such difficult encounters, Paul is exhorting Timothy, the church at Philippi, to be joyful. இது ஒரு முரண்பாடாக காட்சியளிக்கலாம். போராட்டத்தின் மத்தியிலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது முரண்பாடாக உலகத்திற்கு தெரியலாம். உலகத்தின் தத்துவம் எல்லாமே நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்களாக என்று சொன்னால் உடனடியாக அவர்களுடைய எண்ணத்திலிருந்தும் கேட்கிறவர்களுடைய எண்ணத்திலிருந்தும் வருகிற அந்த தொடர்பு என்னவென்றால், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான போராட்டம் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் அவர்கள் அர்த்தப்படுத்துகிறார்கள். நாமும் அப்படித்தான் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். The moment somebody greets X greets Y with happiness and joy, what they mean is it without any difficulty, without tribulation, without struggles. And also those who hear those words, they also want to understand in the way that it is joy is without suffering and tribulations. But truth, I'm not saying the Bible, I mean it is Bible, but the truth suggests and emphatically states that joy is in the midst of tribulation. Right from the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருந்து நீங்கள் எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் பாருங்கள். அவர்கள் போராட்டமும் அடைந்தார்கள், அதன் மத்தியிலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள், நிறைவுள்ளவர்களாயிருந்தார்கள். அதைத்தான் இந்த அதனுடைய அம்சங்களைத்தான் நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். பவுல் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் என்று நம்பியிருந்தார். பவுல் என்ன நினைத்தார்? சிறையிலிருந்து சீக்கிரம் தான் விடுதலை அடைய போகிறேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்று அவர் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், பவுலுக்கு அவர் சிறையிலிருந்து விடுதலை அடைவதை குறித்தோ அவர் எப்பொழுது மரிக்கப் போகிறார் என்பதை குறித்தோ எந்த வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லை. உங்களையும் என்னையும் போல, எல்லா விசுவாசிகளையும் போல இந்த காரியங்கள் கர்த்தருடையத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த நிச்சயத்தை கொண்டிருக்கிறார். அந்த நிச்சயம் என்ன? வாழ்ந்தாலும் அதிக அவசியம், மரித்தாலும் அதிக நன்மை. இந்த 2 அழுத்தமான உணர்வுகள் அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே சிறையிலிருந்து வருவேன் என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் 27ஆம் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், ஒருவேளை நான் வராவிட்டாலும் வந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். பவுல் சொல்லவில்லை, நான் சீக்கிரமாய் வந்து விடுவேன், ஆகவே உங்களுடைய மகிழ்ச்சி பெருகும் என்று சொல்லவில்லை. Paul did not say that he would come out of prison by which their joy will be multiplied. Paul hasn't given such a false assurance to the church at Philippi. Paul in fact is clear in stating, whether I come out of prison or I remain in prison, that doesn't matter in this case with regards to your joy and my joy. நான் விடுதலை ஆனாலும் விடுதலை ஆகாவிட்டாலும், உங்களை கண்டாலும் உங்களை காணாமல் போனாலும், நீங்கள்
இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் போராட்டம் என்று சொல்லுகிறோம். போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. Tribulations in a believer's life is unavoidable, states the scriptures. It is unavoidable, or rather, dare I say, it is part and parcel of Christian life. போராட்டம், உபத்திரவம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இணைந்த ஒன்றுதான். அநேகர் இன்றைக்கு ஏன் சந்தோஷத்தை இழந்து தவிப்போடு வேதனையோடு இருக்கிறார்கள்? விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் போராட்டத்தை எதிர்பார்க்கவில்லை, பிரச்சனையை எதிர்பார்க்கவில்லை, இது நடந்து விட்டது என்று மகிழ்ச்சியை தொலைக்கிறார்கள். வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலையிலே பவுலனுடைய வார்த்தையிலிருந்து போராட்டத்தின் நடுவிலே விசுவாசம் என்பது சந்தோஷம் என்பதை நாம் முதலாவது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் நினைக்கிறபடி சந்தோஷம் அமையாது. Happiness and joy will not be on the basis of our expectations, our desires. நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய எதிர்பார்ப்பின்படி மகிழ்ச்சி வந்தால் நாம் மாறுகிறவர்கள், நம்முடைய உணர்ச்சி மாறுகிற உணர்ச்சி, மகிழ்ச்சியை நாம் முழுமையாக பெற முடியாது. We are people with varied emotions, varied expectations. So if joy comes out of our own expectations and out of our own emotions, it becomes null and void. It cannot be a stationary one. It cannot be a permanent one. சந்தோஷம் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பின்படியானது அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் போராட்டத்தின் மத்தியிலே நாம் அதை பார்க்கிறோம். நாம் ஒருவேளை போராட்டத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறோம். எதற்காக? சுயநலத்திற்காக. பவுல் சொல்லுகிறார், நான் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாய், உங்களுக்கு அதிக அவசியமாய் இருப்பேன், நான் மரித்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உடனடியாக போய் சேருவேன். ஆகவே அந்த மகிழ்ச்சியை பவுல் இங்கே ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எதற்காக விடுதலை தேடுகிறோம்? சுயநலத்திற்காக. ஒரு பிரச்சனையிலே நாம் மாட்டிக்கொண்டால், ஒரு நெருக்கடியிலே நாம் மாட்டிக்கொண்டால், ஒரு இக்கட்டிலே நாம் சிக்கிக்கொண்டால் ஏன் விடுதலை அடைய விரும்புகிறோம் என்றால், நம்முடைய சுயநலம், என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய பெருமை பாதிக்கப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது, நான் என்ற சுயம் அடங்கி இருக்கிறபடினாலே தான் போராட்டத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியை நாம் தேட முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. பவுல் சொல்லுகிறார் 27ஆம் வசனத்திலே, நான் வந்து உங்களை கண்டாலும், நான் ஒருவேளை வராவிட்டாலும் என்னை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். இந்த இடத்திலே பவுல் சொல்லுவது, முதலாவது நான் சொன்னேன், மகிழ்ச்சி என்பது நம்முடைய விருப்பத்தின்படி அமையாது என்று சொன்னேன். இரண்டாவது, மனுஷனை சார்ந்து மகிழ்ச்சி கிடையாது. நான் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள், இந்த மகிழ்ச்சியிலே தொடர்ந்து நிலைத்திருங்கள். மனிதனை சார்ந்து மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஒருவேளை பிலிப்பு சபை பவுலை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர் சீக்கிரம் வந்தால் நன்றாக இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய மகிழ்ச்சி நான் வருவதிலே அடங்கி இருப்பது கிடையாது. நான் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதை இங்கே பவுல் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சமயத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தொலைக்கிறோம் என்றால், நாம் சில மனிதர்களுடைய நன்மைகளை, ஈடுபாடுகளை, பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம். அது நடக்காத போது நம்முடைய மகிழ்ச்சி மங்குகிறது. பவுல் சொல்லுகிறார், அல்ல, பவுலுக்கும் வாஞ்சைதான், பிலிப்பு சபையோடு சேர்ந்து அவர்களை காண வாஞ்சையாயிருந்தார் என்பது உண்மைதான். அதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய சித்தம் என்பது ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் அதற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்தோடு நாம் இணைக்க முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனால் மகிழ்ச்சி அல்ல, நான் ஒருவரை சந்தித்தால் மகிழ்ச்சி அல்ல. அது கூடுதல் மகிழ்ச்சியாக வேண்டும் என்றால் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் அவர்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இருக்கிற இடத்திலே, இருக்கிற சூழ்நிலையிலே, இருக்கிற அந்த வரைமுறைகளிலே நாம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நாம் பரலோகவாசிகள் கிடையாது. If you are not joyful, if you are not happy in the circumstances wherein which we are permitted to live, we are not called, we cannot claim to be the citizens of heaven. நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும்,
நாம் கடந்து போகிற அனுபவங்கள், இப்பொழுது நாம் கடந்து போகிற அனுபவங்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையதா இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாய் இருந்தாலும், அதிலே நாம் மகிழ்ச்சியை பெற்றிராவிட்டால், அதிலே நாம் கிறிஸ்துவினால் உண்டாகிற மகிழ்ச்சியினாலே நாம் நிறைந்திராவிட்டால் நாம் பரலோகவாசிகள் கிடையாது. பவுல் சிறையில் இருக்கும்போது இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்பதை நாம் மறுபடியும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், அடுத்த வார்த்தையை பார்க்கலாம், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். அந்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒரே ஆவி என்ன? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த மகிழ்ச்சியை பெருக செய்கிறார். ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று, ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும். நீங்கள் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். You have to endure. You have to face trials and tribulations for the sake of the gospel. ஏனென்றால் இந்த உலகம் சுவிசேஷத்திற்கு ஏற்ற உலகம் கிடையாது. Why do we encounter difficulties and tribulations? Because this world is not conducive for righteous living. This world is not a place for gospel and its manifestations. That is why a believer, a child of God, a person who is identified with Christ has to encounter difficulties and tribulations in this world. இந்த உலகம் சுவிசேஷத்திற்கு ஏற்ற இடம் அல்ல, சாரம்சமான இடம் கிடையாது, கடவுளுடைய மகத்துவத்திற்கு ஏற்ற இடம் கிடையாது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடுங்கள். அந்த சுவிசேஷம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷனுடைய சாரம்சம். இதற்காக நீங்கள் போராட வேண்டும். இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாது. இந்த உலகம் அதை எதிர்க்கும். ஒருவேளை நாம் நினைக்கிறோம், கட்சிகளானாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, தத்துவங்களானாலும் சரி, ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். அல்ல. அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கட்சி இந்த கட்சிக்கு விரோதமானது, இந்த கட்சி இந்த கட்சிக்கு விரோதமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல. அடிப்படையிலே அவைகள் எல்லாமே கடவுளுடைய மகத்துவத்துக்கு எதிரானவர்கள். வெளியிலே பார்ப்பதற்கு ஒன்றொன்று எதிராக இருப்பது போல இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தினுடைய முறைகளாக இருக்கட்டும், இந்த கூட்டத்தினுடைய முறைகளாக இருக்கட்டும், இந்த கட்சியினுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும், இந்த கட்சியினுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும், அடிப்படையிலே அவைகள் சுவிசேஷத்திற்கும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கும் முரண்பாடானவைகள். ஆகவே இவைகளிலே நாம் திருப்தி கொள்ள, இவைகளிலே நாம் தங்கி இருக்க முடியாது. அவைகளை அலசி பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம், ஆனால் அவைகளிலே திருப்தி அடைய முடியாது. ஆகவேதான் பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார், விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுங்கள். சுவிசேஷத்தின் வல்லமைக்காக நீங்கள் போராடி, அடுத்த வார்த்தையை பார்க்கலாம், எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். மருளாதிருக்க வேண்டும். இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கு சொல்லுகிறார் என்பது முக்கியம். இந்த பிலிப்பு சபை ரோம பிரஜைகளால் நிறைந்த ஒரு சபை. ரோமர்கள் தங்களை உலகத்திலேயே மிகப்பெரிய பிரஜைகளாக நினைத்தவர்கள். இன்றைக்கு ஒருவேளை தவறோ சரியோ அமெரிக்கர்கள் தங்களை உலகத்தினுடைய வல்லரசினுடைய பிரஜைகளாக நினைக்கிறார்கள். அமெரிக்கர்கள் எங்கே போனாலும் நாங்கள் அமெரிக்கர்கள் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேசத்தானும் தங்களுடைய அளவில் அதை பெருமையாக கருதுகிறார்கள். நாமும் இந்தியர்கள் என்றால் அதை குறித்த ஒரு சிறப்புகளை நாம் வைத்திருக்கிறோம். அதிலே தவறு கிடையாது. பிலிப்பு சபை ரோமர்களுடைய குடியேறின பட்டணம். ஏற்கனவே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே படித்தோம். ரோமர்கள் தாங்கள் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். ரோம பிரஜை என்பது உயரிய அந்தஸ்துடையது என்று நம்பிக்கொண்டிருந்த அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகளாக உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரோம பிரஜைகளாக இருப்பது ஒரு பெரிய கனம், பெரிய கௌரவம். அதை போல ஒரு உயரிய ஸ்தானம் அந்த காலத்திலே கிடையாது, இன்றைக்கு இருப்பது போல அப்படி கிடையாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து, அப்படியே இருந்து விசுவாசிகளானவர்களை பார்த்து பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் மருளாது இருக்க வேண்டும். You shouldn't be deviating from the call that you have been called with.
தி ஹெவன்லி கால் தட் which you have been called. நீங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரோம பிரஜை என்ற ரோம அந்த நாட்டினுடைய அந்தஸ்தையை பெற்ற இந்த விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார். தயவுசெய்து என்னோடு கூட ரோமர் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே ரோமர்கள் என்ற அந்த கௌரவம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே தான் பிலிப்பு சபை தோன்றினது என்பது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே இந்த சபை, பிலிப்பு சபை தோன்றின அந்த வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த 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 ரோம பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் தாங்களை ரோம பிரஜைகள் என்று எவ்வளவு உயர்வாக நினைத்தார்கள் என்பதை இதிலே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் ஏற்கனவே நாம் படித்தோம். 16 அதிகாரம் தான் பிலிப்பு சபை உண்டான வரலாறு. 12 வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. அங்கே இருந்து மக்கதோனியா தேச நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே தங்கியிருந்தார்கள். ஆகவே அப்போஸ்தலர் 16 அதிகாரம் பிலிப்பு பட்டணத்திலே எப்படி சபை உண்டானது என்ற வரலாறு அந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறது. அதிலே 21 வசனத்தை பாருங்கள். அந்த இடத்திலே பவுல் கலகம் பண்ணினான் என்று ரோம அதிகாரிகளிடத்திலே கொண்டு போய் பவுலை ஒப்படைத்து என்ன சொல்லுகிறார்கள்? ரோமராகிய நாம், அந்த பெருமையை பாருங்கள். அப்போஸ்தலர் 16:21, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். ரோமர்களாகிய நாம், அந்த ரோமர்கள் என்றால் அந்த நாட்களிலே உலகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற அதிகாரம் நிறைந்த சர்வ வல்லமை பொறிந்த சாம்ராஜ்யத்தினுடைய பிரஜைகள், அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் இந்த பவுலையும் அவருடைய கூட்டத்தாரையும் பார்த்து இவர்கள் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். நம்முடைய கௌரவம் என்ன? நம்முடைய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வல்லமை என்ன? இதற்கு முரண்பாடாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் பவுலே கூட இந்த ஒரு இடத்திலே மாத்திரம் தான் ரோம பிரஜை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த ஒரு இடத்திலே பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 37 வசனம். அப்போஸ்தலர் 16:37, அவர்கள் சிறைச்சாலையிலே இரவில் அடைத்தார்கள். காலையில் இருந்து நீங்கள் புறப்பட்டு போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமர்களாயிருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்தார்கள். ரோமர்கள் என்றால் அவ்வளவு அந்தஸ்து நிறைந்தவர்கள், பெருமை நிறைந்தவர்கள், கௌரவம் நிறைந்தவர்கள். இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த ரோம பின்னணியிலே இருந்த அந்த யூதர்களானாலும் அதனுடைய மற்ற பிரஜாதிகளானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மறலாது இருக்க வேண்டும். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரலோகவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரோம கௌரவம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த சாம்ராஜ்யம் ஒரு காலத்திலே அழிந்து விட்டது. ரோமர் என்ற பெருமை உங்களை காப்பாற்ற முடியாது. அது நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. சுவிசேஷத்திற்காக நீங்கள் போராடுவதுதான், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே உங்களை இணைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்திலே வெளிப்படையாக கட்சிகளும் உறவுகளும் எல்லாமே எதிரெதிராக இருப்பது போல இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் இணைந்து, அடிப்படையிலே அஸ்திபாரத்திலே இணைந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எதிர்க்கிறவர்கள். ரோம சாம்ராஜ்யம் கடவுள் அனுமதித்த ஒரு சாம்ராஜ்யம் தான். ஆனால் ரோம சாம்ராஜ்யமும் அதனுடைய வழிமுறைகளும் அடிப்படையிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எதிர்க்கிற ஒரு ராஜ்யம். ஆகவே பிலிப்பு சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோம பிரஜை என்பது உங்களுக்கு கௌரவமாய் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காக போராடுவதை நீங்கள் விட்டுவிட முடியாது. அந்த அழைப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. நீங்கள் மருளாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மருளாது இருக்கிற என்கிற வார்த்தை ஒரு அழுத்தமான வார்த்தை. It is a strong word that you do not deviate, separate from the high calling with which God has called you. Though you are Roman citizens, you have some prestige in identifying with your Roman citizenship. Yet, as citizens of heaven, you belong to the kingdom of Christ, which is being opposed by
all and sundry in this world. There are groups and political parties and philosophies looks superficially opposing each other, but fundamentally they oppose Christ and his kingdom. So there is a struggle, there is tribulation that you have to encounter. ஏன் போராட்டம் வருகிறது? நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மக்களாய் இருக்கிறபடியினாலே. மற்ற உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யங்கள் இப்படி அப்படி காட்சி அளித்தாலும், சாதகமாக காட்சி அளித்தாலும், பாதகமாக காட்சி அளித்தாலும், நன்றாக காட்சி அளித்தாலும், மோசமாக காட்சி அளித்தாலும், அவைகள் உலகத்தினுடைய எல்லா வழிமுறைகளும் எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எதிர்க்கிறபடியினாலே உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியிலே நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் இருக்கிறபடியினால் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். அந்த அழைப்பிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதை நாம் எப்படி படிக்கிறோம் என்றால், கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கொலோசைய விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிற வார்த்தைகள். According to Colossians chapter 1 verse 13, Paul is explaining what do we mean by the kingdom of Christ and what do we mean by the kingdom outside of Christ. The kingdoms superficially seem to be opposing each other, but they are the kingdom of darkness. இருளின் அதிகாரத்தில் நின்று 13ஆம் வசனம், இருளின் அதிகாரத்தில் நின்று. இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் பார்ப்பதற்கு நன்றாக, மோசமாக, எளிதாக, எப்படியெல்லாம் காட்சியளித்தாலும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை பொறுத்தளவிலே அது இருளின் ராஜ்யத்தினுடைய தாக்கம் அதிலே இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இருளின் அதிகாரத்தில் நின்று கொலோசியர் 1:13 நம்மை விடுதலையாக்கி, 275வது பக்கம், நம்மை விடுதலையாக்கி விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். இந்த இருளின் அழிந்து போகிற, மாறி போகிற இந்த ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இதைத்தான் சுவிசேஷத்தினுடைய வல்லமைக்காக, சுவிசேஷத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் 27ஆம் வசனத்திலே நாம் போராட்டத்தின் மத்தியிலே எப்படி நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறவுகளினுடைய அடிப்படையிலே மகிழ்ச்சி நிலைக்காது. நாம் நினைக்கிறபடி மகிழ்ச்சி நம்மிடத்திலே தங்காது. இந்த உலகத்தின் ராஜ்யங்களின் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சி தங்காது. இந்த 3 அம்சத்தையும் 27ஆம் வசனம் அழுத்தி சொல்லுகிறது. இந்த 3 அம்சங்கள்: 1, நாம் நினைக்கிறபடி மகிழ்ச்சி தங்காது. மற்றவர்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே மகிழ்ச்சி தங்காது. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் தோற்றத்திலே வித்தியாசமாக இருந்தாலும் அவைகள் இருளின் ராஜ்யமாய் இருக்கிறபடியினால் அவைகள் நம்முடைய மகிழ்ச்சியை தேக்கி வைக்காது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு முரண்பாடானவைகள். நம்முடைய எண்ணங்களாகட்டும், மற்றவர்களுடைய ஈடுபாடுகளாகட்டும், இந்த உலகத்தினுடைய வழிமுறைகளாகட்டும், அவைகள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு முரண்பட்டபடியினாலே பவுல் சொல்லுகிறார், நமக்கு போராட்டம் உண்டு. உள்ளேயும் போராட்டம் உண்டு, வெளியிலேயும் போராட்டம் உண்டு, அனுதினமும் போராட்டம் உண்டு. இந்த வசனத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நான் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் எப்பொழுதும் சுவிசேஷ வல்லமைக்காக போராடி மறலாமல் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சுவிசேஷ பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். போராட்டம் எப்பொழுதும் உண்டு. அதன் மத்தியிலே நாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்களானபடியால் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் முதல் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே ஆபகுக் சொல்லுகிறார். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழமுண்டாகாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அத்திமரம், ஒலிவ மரம், திராட்சை செடி, ஆடு, மாடு, கிடை, இவைகள் எல்லாம் யூதர்களுடைய அஸ்திபாரங்கள். அது அவர்களுடைய உயர்ந்த ஸ்தானம் கிடையாது, அது லக்ஸுரி கிடையாது. அவர்கள் ஏதோ உயர்வாக கொஞ்சம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற அம்சங்கள். அவைகள் அடிப்படை தேவைகள். யூதர்களுடைய கலாச்சாரத்திலும் அவருடைய அனுதின வாழ்க்கையிலும் அத்திமரம், ஒலிவ மரம், திராட்சை செடி, கிடையிலே ஆடு, தொழுவத்திலே மாடு, இவைகள் எல்லாம் அஸ்திபாரங்கள். அந்த அஸ்திபாரங்களே இல்லாமல் போனாலும் ஆபகுக் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். The things, the ingredients are the things that are expressed in the first scripture reading that we have read, Habakkuk chapter 3 and verse 17-18. Those were the essentials of
Jewish culture. Even those essentials are deprived from my life, taken away from my life. Habakkuk says, I will still rejoice in my Savior, in God. That should be our attitude when it comes to entertaining, keeping our joy of fervor amidst tribulations in life. 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் மருளாது இருக்கிறது, மறுபடியும் மருளாது இருக்கிறதை பற்றி சொல்கிறார். நீங்கள் தடம் புரளாமல் இருப்பது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. இது ஒரு ஆசீர்வாதமானது, தேவனுடைய செயல். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். இது இந்த 28ஆம் வசனத்திலே பவுல் எப்படி சொல்லுகிறார்? போராட்டம் என்பது நாம் எந்த பக்கத்திலே தரித்திருக்கிறோம், நிரந்தரமாக தங்கி இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறது. Verse 28 deals with our permanent association, identification. A permanent identification alone can bring durable happiness, enduring, established happiness in our life. If we are settled permanently in a particular place, we are joyful. நாம் நிரந்தரமாக ஒரு இடத்திலே தங்கி இருக்கும் போது அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 28ஆம் வசனத்திலே போராட்டத்தின் மத்தியிலே எப்படி நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால், நாம் நிரந்தரமாக ஒரு இடத்திலே இருக்கிறோம். போராட்டம் என்பது நாம் நிரந்தரமாக இதில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் ஊசலாடவில்லை, நாம் மருளாது இருக்கிறது என்று பவுல் சொல்லும் போது நாம் ஒரு இடத்திலே நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறோம். Wherever we are established, wherever our hearts are set, wherever we are permanent, that gives us the joy even more. That adds to our joy. 28ஆம் வசனத்திலே பவுல் அதை சொல்கிறார். நீங்கள் மருளாது இருக்கிறது, அல்லாவிட்டால் உறுதியாயிருப்பது. உறுதியாயிருந்து மருளாது இருப்பது. இதைத்தான் பவுல் பல சபைகளுக்கு இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். நீங்கள் மருளாது இருக்க, உறுதியாயிருக்க வேண்டும். உறுதியாய் மாத்திரமல்ல, நீங்கள் பிசகாமலும் இருக்க வேண்டும். அநேக சமயத்திலே நாம் ஒரு இடத்துல விசுவாசிகள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நித்தியமாய் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் உண்மைதான். ஆனால் அநேக சமயத்திலே நாம் தடுமாறுகிறோம். நாம் தடுமாறுவது நம்முடைய மகிழ்ச்சியை குலைக்கிறது. Wherever we are disturbed, wherever we are troubled, when our established status, we lose our joy of salvation. ஆகவே தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் உறுதியாயும் இருக்க வேண்டும், நீங்கள் மருளாமலும் இருக்க வேண்டும். அநேக சபைகள் இதை, அநேக சூழ்நிலைகளில் இது வித்தியாசமாக இருக்கிறது. அநேகர் அப்படி மருண்டு இருக்கிறார்கள், அல்லாவிட்டால் பிசகி இருக்கிறார்கள், உறுதி இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கலாம். Acts chapter 20 and verse 21, 28, 29 and 30. Acts chapter 20, 29 and 30. 193வது பக்கம். நான் போன பின்பு, பவுல் சொல்லுகிறார், எபேசு சபை மூப்பர்களை வரவழைத்து சொன்ன வார்த்தை, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையின் மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போன பின்பு வெளியிலிருந்து மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30ஆம் வசனத்தை பார்க்கலாம். அந்த மூப்பர்கள், இது யாரிடத்திலே பேசுகிறார்? எபேசிலிருந்து வந்த மூப்பர்கள். அவர்களை பார்த்து, உங்களிலும் சிலர் எழும்பி, ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து சொல்லுகிறார். மூப்பர்கள், விசுவாசிகள், ஊழியத்திலே அவர்கள் தரித்திருக்கிறவர்கள், அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்கள் தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். வெளியிலிருந்து ஓநாய்கள் வந்து இந்த மந்தையை பட்சிப்பதற்கு முயற்சி செய்யும். உங்களிலும் சிலர் எழும்புவீர்கள், நீங்களும் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு அழுத்தமான வார்த்தை. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு, உங்களில் ஒவ்வொருவரும் என்று 30ஆம் வசனத்திலே சொன்னார், அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கடைசி காலம் என்பதனுடைய ஒரு மிக முக்கியமான அறிகுறி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் யுத்தங்களும் பல நூற்றாண்டுகளாக வேதத்திலும் இருக்கிறது, சபை சரித்திரத்திலும் இருக்கிறது. இவைகளெல்லாம் நடந்தாலும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அறிகுறி
சத்தியத்தை ஜனங்கள் புரட்டுவது. இன்றைக்கு அது வேகமாக நடைபெறுகிறது. The sign of last days. There were signs right through the centuries about with pestilence and wars and various other symptoms. But the last sign of the last days uncertainly would be the false teachings that would pervade the church, that would overcome the church. Today we witness such a calamity in our churches. The false teachings, the heresies in the name of gospel and Christ and church. That is the sign of last days. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். இப்படி இவைகளின் மத்தியிலே நாம் பெறலாமல் இருக்க வேண்டும். கலாத்தியர் 1:6 பாருங்கள். சீக்கிரமாகவே சிலர் விலகி போயிருக்கிறார்கள். ரொம்ப காலம் கூட இல்லை, சீக்கிரத்திலேயே விலகி போயிருக்கிறார்கள். பொதுவாக ரட்சிக்கப்பட்டால் குறிப்பிட்ட காலம் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நாம் தரித்திருப்போம். குறிப்பிட்ட நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களை யோசித்து பார்ப்போம். அந்த காலத்திலே ஆண்டவருக்காக எதையும் செய்வோம் என்று வாஞ்சி இருந்திருக்கும். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாயிருப்பேன், எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் நான் ஆண்டவருக்காக வாழுவேன் என்ற ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும் ஆரம்ப காலத்திலே. அதற்கு பிறகுதான் விசுவாசத்திலே போராட்டம் வரும்போது நாம் சத்தியத்தை அறியாதபடியினாலே தடுமாறுகிறோம். ஆனால் கலாத்து திருச்சபை ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்திற்கும் வேறொரு சத்தியத்திற்கும் செவிசாய்த்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 1:6 உங்களை என்றால் கலாத்து விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கலாத்து திருச்சபை சீக்கிரத்திலேயே நாம் சொல்லுவோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ஆரம்ப காலங்களிலே நாம் எல்லாருமே அந்த மகிழ்ச்சியிலே பரலோகத்திலே நடப்பது போன்ற ஒரு அனுபவத்தோடு இருந்திருப்போம். அதற்கு பிறகு நாம் தடுமாறுகிறோம், சத்தியத்தை அறிய விடுதலை அடைகிறோம். ஆனால் கலாத்து திருச்சபை அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே வேறொரு சுவிசேஷத்திற்கு தேடுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் பவுல் எச்சரிக்கிறார் பிலிப்பு சபையை பார்த்து, நீங்கள் மருளாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே பவுல் 29 என்ன சொல்ல பார்க்கலாம். 28 உண்மையான மகிழ்ச்சி போராட்டத்தில் எப்படி இருக்கும் என்றால், நாம் நிரந்தரமாக ஒரு இடத்திலே தங்கி இருக்க வேண்டும், உறுதியாய் மருளாமல் இருக்க வேண்டும். இது தேவனுடைய செயலே, இது கடவுளுடைய செயல் என்பதை பற்றி நாம் வேதத்திலே படிக்கிறோம். 29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன் போராட்டத்திலே மகிழ்ச்சி? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. You have been privileged. அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தின் மூல பாஷையிலே அந்த வார்த்தை you have been privileged not only to believe on the Lord Jesus Christ, even to suffer for his name's sake. You have been privileged. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் போராட்டத்திலே மகிழ்ச்சி என்றால், நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை ஆணித்தரமாக எல்லா விசுவாசிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to, believers have to establish in their hearts that we have been privileged to suffer for the sake of Christ. ஏனென்றால் கிறிஸ்துவும் அப்படி பாடுபட்டவராயிற்று. அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற நாம் அதிலிருந்து எப்படி விலகி செல்ல முடியும்? When Christ suffered, those of us who claim to be the followers of Christ, how can we deviate from the path that Christ has trod upon? கிறிஸ்து பிரவேசித்த, அவர் கடந்து போன பாதையை விட்டு அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி விலகி செல்ல முடியும்? வேதத்தில் சில வசனங்கள் மூலமாக இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது வேதத்தினுடைய போதனை. ஆகவேதான் போராட்டத்தில் இந்த 27 30 வரைக்கும் போராட்டத்தின் மத்தியிலே மகிழ்ச்சி. அது எப்படி என்று 27 படித்தோம், 28 படித்தோம். 29 கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலேயே அதற்கான ஆதாரத்தை பார்க்கலாம். ஆண்டவர் ஆதி திருச்சபையை பற்றி நாம் படிக்கலாம். ஆதி திருச்சபையை பொறுத்தளவிலே அவர்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டதற்கு தாங்கள் பாத்திரவான்களாய் இருந்ததற்காக சந்தோஷமாய் போனார்கள். அப்போஸ்தலர் 5 தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். Please turn with me to Acts chapter 5 verses 40 and 41.
Here is a case, the early disciples, the apostles and the early disciples have expressed their happiness because they were privileged to suffer for the sake of Christ. Do we have such thought in our mind, thought process? Do we have such a desire? Do we entertain such faith? If that is the case, we are the most joyful people on the face of the earth. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, அது கமேலியனுடைய யோசனை, அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, சும்மா விட்டுவிடவில்லை, அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அவருடைய நாமத்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய், பிலிப்பியர் நிருபம் சந்தோஷ நிருபம், சந்தோஷத்தை பாருங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் சங்கத்தை விட்டு, ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் வீட்டிலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லவில்லை. மறுபடியும் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு நாங்கள் பாத்திரராக்கப்பட்டோமே. Been privileged to be despised for the sake of, for the name of Christ. And they went out joyfully. Did they tarry at home? Were they idling at home? No. They repeated. They did exactly what they were supposed to do. They continued preaching the gospel of Christ. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவமானம் அடைவதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக கருதப்பட்டோம். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய நாமத்தை மற்றவர்கள் அவமானப்படுத்தலாம், பரலோகம் கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறது. அந்த நாமத்திற்காக நாம் அவமானப்படுவது மகிழ்ச்சிகரமானது. இன்னும் சில வசனங்களை இதோடு இணைத்து படிப்பது மிக மிக முக்கியமானது. பவுல் சொல்லுகிற இதே வார்த்தையை பார்க்கலாம். பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பின்னால் இதை நாம் படிக்க போகிறோம், விரிவாக படிக்க போகிறோம். பிலிப்பியர் 3:10, பிலிப்பியன் சாப்டர் 3 verse 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு, பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவினுடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நான் பங்கடைய வேண்டும். Let me partake in the suffering of Christ. Paul is expressing his desire. Even Paul says it is an advancement in his Christian life that he wants to partake in the sufferings of the Lord Jesus Christ. பாடுகளின் ஐக்கியம், கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்திலே நாம் இணையாவிட்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. If only we are not willing to partake in the suffering of Christ. Why did Jesus Christ suffer? Why did he suffer? Not because he was unrighteous, not he was sinful, because he followed the path of cross. சிலுவையை பின்பற்றினபடியினாலே கிறிஸ்து வேதனைப்பட்டார், பாடுபட்டார். சிலுவையை இயேசு கிறிஸ்து தவிர்த்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவருக்கு பிரச்சனை கிடையாது. சீஷர்களும் ஆலோசனை சொன்னார்கள், சிலுவைக்கு போக வேண்டாம். மற்றவர்களும் சொன்னார்கள், சிலுவை பற்றி பேச வேண்டாம். இயேசு கிறிஸ்து சிலுவையை தேவனுடைய மகிமையாக பிரகடனப்படுத்தினபடினாலே அவருக்கு பாடுகள் வந்தது. பவுல் சொல்லுகிறார், அந்த பாடுகளுடைய ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன். It is a fellowship of his suffering that Paul is desiring after. அது மகிழ்ச்சிக்குரிய அனுபவம். இதே பிலிப்பியர் நிருபத்திலே தான் பவுல் அதை சொல்லுகிறார். கிறிஸ்து மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாரா? ஆம். கிறிஸ்து பரிபூர்ண மகிழ்ச்சியிலே வாழ்ந்தார். ஞானத்திலே, வளர்த்திலே, தேவ கிருபையிலே, மனுஷ தேவனிலே விருத்தி அடைந்தார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர் கொடுக்கப்பட்டார். Was Christ joyful on the face of the earth during his sojourn on the earth? Yes, he was. He was perfectly joyful. He said, I have come to fulfill the will of the Father. He was such a joyful person. The only ever joyful person who lived on the face of the earth was Jesus Christ. Yet he suffered and suffered and suffered. That is why Paul is saying, I want to be part, or I want to have the fellowship of his suffering, because that is the path that I have decided to follow. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளுடைய பட்டியலை சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயாக்கியன் என்ன சொல்லுகிறார்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், மறுபடியும் அவமானமும் சந்தோஷமும் இணைந்தே ஓடுகிறது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். விசுவாசத்தினாலே மகிழ்ச்சி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தினாலே வரக்கூடிய மகிழ்ச்சி. 12ஆம் அதிகாரம் போராட்டத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே போராட்டத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. Hebrews 11 is about joy through faith. Hebrews 12 is about joy through suffering. இந்த இரண்டுமே கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியத்தை சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்திலே எப்படி நாம் இணைக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் போராட்டத்தோடு நாம் இயேசு கிறிஸ்துவிலே எப்படி இணைக்கப்படுகிறோம் என்பதை சொல்லி இருக்கிறது. ஆகவே போராட்டத்திலே மகிழ்ச்சி உண்டு என்பது வேதத்தினுடைய போதனை. அதைத்தான் பவுல் 27ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். 29ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:29 விசுவாசத்தினாலே வரும் மகிழ்ச்சி மாத்திரமல்ல, போராட்டத்தினால வரக்கூடிய மகிழ்ச்சிக்கும் நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றும் உலகத்திலே அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், மிஷனரியுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போது, குறிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போகும்போது, நம்பிக்கை இழக்கும் போது, ஆண்டவருக்கு மிஷனரிகளாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்கள் எதை பார்த்தார்கள்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை பார்த்தது கிடையாது, தங்களுடைய சௌகரியங்களை பார்த்தது கிடையாது. அவர்கள் ஆண்டவர் தங்களை அழைத்த அந்த தேசங்களுக்கு போன போது அங்கேயும் அவர்கள் சந்தித்த சவால்கள் மத்தியிலே அவருடைய மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவ நிமித்தம் அவமானப்படுவதற்கு தாங்கள் பாத்திரவான்களாயிருக்கிறோம், நாங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோம், நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிறகு வேதத்தை மாற்றி நாங்கள் பேச முடியாது, வேதத்தை புரட்டி நாங்கள் பேச முடியாது. வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்று நிலைத்து அதிலே பெருக வேண்டும் என்றால், அந்த மகிழ்ச்சி உங்களிலே பெருக வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவமானப்படுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். It is clear cut. I cannot say anything what the Bible doesn't say. I have to say what the Bible says. In order for us to have true happiness, true joy that is advocated by the truth, we have to endure tribulations and trials and difficulties, because that was the path that the Lord has gone through. 29ஆம் வசனம், கிறிஸ்துவ அருளப்பட்டிருக்கிறது, அது பாக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். 30ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்றும் இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. நன்றாக கவனிப்போம். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. வேதத்தில் ஒவ்வொரு வசனம் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த பிலிப்பு சபையை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே கண்ட போராட்டம். அந்த போராட்டம் என்ன? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் தான். அந்த வசனத்திலே அந்த கண்டது என்கிற வார்த்தைக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஏனென்றால் பிலிப்பு சபையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உண்டு. அந்த இரண்டு போராட்டம் என்ன? அவர் சிறையிலே இருந்த போராட்டம். அந்த இரண்டுமே சிறையிலே அவர் அனுபவித்த போராட்டம். சிறையிலே ஏன் அவர் தள்ளப்பட்டார்? இந்த இரண்டு இடத்திலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே சிறையிலே தள்ளப்பட்டதானாலும் சரி, அதனாலதான் பிலிப்பு சபை பிறந்தது, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே கண்ட போராட்டமாயிருந்தாலும் சரி, இப்பொழுது சிறையிலே ரோமாபுரி சிறையிலிருந்து பவுல் எழுதுகிற இந்த போராட்டம், கேள்விப்படுகிற போராட்டமாயிருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக பவுல் படுகிற போராட்டம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அப்போ 16ஆம் அதிகாரத்திலே அவருக்கு போராட்டம் வந்தது. அதைத்தான் நீங்கள் என்னிடத்திலே கண்ட போராட்டம், அப்போ 16ஆம் அதிகாரம்.
எனக்கு இப்பொழுது நீங்கள் உண்டென்று கேள்விப்படுகிற போராட்டம். இப்பொழுது எங்கே இருக்கிறார் பவுல்? சிறையிலிருந்து அந்த கடிதத்தை எழுதுகிறார். எப்போ தீத்துவலகத்துல இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். நம்ம ஏற்கனவே அதை படித்தோம். அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை பவுல் இருக்கிறார் என்பதை எப்பாப்பிரத் சொல்லியிருப்பார். விலங்கு மாட்டப்பட்டு பவுல் ஒரு வீரனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் தான் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், நீங்கள் கண்டீர்களே, ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்பு பார்த்தீர்களே, அதுவும் இப்பொழுது நான் காண்கிற இந்த போராட்டமும் என்னை சிறையில அடைத்திருக்கிறது. இந்த சிறையில அடைக்கப்பட்டதற்கு காரணம் நான் சுவிசேஷத்தை அறிவித்தபடியினாலே, நான் கல்வாரி அன்பை பிரசித்தப்படுத்துகிறபடியினாலே, கிறிஸ்து மாத்திரமே என்று நான் பிரகடனப்படுத்தபடினாலே. ஏனென்றால் எனக்கு தெரியும், பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஆழமாக தெரியும், கிறிஸ்துவிலே தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே தான் என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையானாலும் சரி, கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே தான் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே அதை நான் பிரகடனப்படுத்துவதினாலே, முன்பு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தபடி சிறையில அடைக்கப்பட்டேன். இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டபடி சிறையிலே இருக்கிறேன். கிறிஸ்துவை தவிர, அவரிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தவிர, என்ன நிலைமை வந்தாலும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், போராட்டம் என்பது என்ன வந்தாலும், நான் சிறையிலே இருந்தாலும், விடுதலையாக்கப்பட்டாலும், நான் மரித்தாலும், ஜீவனோடு இருந்தாலும், எந்த நிலைமையிலும் போராட்டம் உண்டு, அதன் மத்தியிலே தான் மகிழ்ச்சி உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். இப்படி 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் போராட்டத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியை பவுல் சொல்லுகிறார். போராட்டம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, மற்றவர்களோடு உள்ள உறவின்படி அல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகிற, வெளியிலே முரண்பாடாக காணப்படுகிற அரசாங்கங்கள், அரசியல் கட்சிகள் அல்ல. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்கிறபடியினால், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தங்கி இருக்கிறபடியால், நிரந்தரமாக தங்கி இருக்கிறபடியினால் நாம் மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோம். அது அருளப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டம் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக தொடர்ந்து வருகிறது. இறுதியாக 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே பவுல் ஐக்கியத்தின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லுகிறார். எப்பொழுதுமே நான் ஏற்கனவே சொன்னேன், உறவின் மூலமாகத்தான் மகிழ்ச்சி. Verses 1 through 4 of Philippians 2, Paul talks about the happiness through unity. இன்றைக்கு அது குறைந்து வருகிறது. ஒருவர் பார்க்க நாம் விருப்பப்படுவது கிடையாது. ஒருவரோடு ஒருவர் நாம் நீண்ட நிரந்தரமான ஐக்கியத்தை வைக்க விரும்புவது கிடையாது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? உண்மையான மகிழ்ச்சி ஐக்கியத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் இன்றைக்கு தவிர்த்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னரை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். அதை மாத்திரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்னொரு சித்தமானால் அடுத்த வாரத்திலே படிக்கலாம். உறவுக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள். தேவனோடு உள்ள உறவினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்தில் உள்ள உறவை நாம் மேம்படுத்த அழைக்கப்படுகிறோம். சிருஷ்டிகரோடு உள்ள உறவு சரியானால் சிருஷ்டியோடு உள்ள உறவு சரியாகும். சிருஷ்டிகரோடு உள்ள உறவு சரியாகாவிட்டால் சிருஷ்டியோடு உள்ள உறவு சரியாகாது. பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார், ஐக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த மகிழ்ச்சி பெறுகிறது. 1ஆம் வசனத்திலே ஏன் அந்த ஐக்கியம் தேவை என்று சொல்லுகிறார். Why unity is explained in verse 1 of Philippians chapter 2. Why we need unity. கிறிஸ்துவுக்குள் யாதொரு தேறுதலும், அன்பினாலே யாதொரு ஆறுதலும் தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும் உருக்கமான இரக்கங்களும் உண்டானால், இவைகள் இருந்தால், வை ஏன் ஐக்கியம் என்றால், கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆறுதல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன் ஐக்கியத்தினாலே மகிழ்ச்சி என்றால், கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார், கிறிஸ்துவினாலே ஆறுதல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. ஏன் ஐக்கியம் என்பதை முதல் வசனத்திலே சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். முதலாவது ஏன் ஐக்கியம் என்று சொல்லுகிறார். ஐக்கியத்தினாலே மகிழ்ச்சி என்பது இந்த 4 வசனங்கள். ஏன் ஐக்கியம் என்றால், கிறிஸ்துவனுடைய ஆறுதல் தேர்தல். அதை நாம் விரிவாக அடுத்த வார்த்தையிலே படிக்கலாம். கிறிஸ்துவனுடைய ஆறுதலும் தேர்தலும் உங்களுக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தினாலே உங்களுக்கு அந்த அந்த ஐக்கியம் அவசியமாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கும் போது கண்டிப்பாக நாம் ஐக்கியத்தை விரும்புவோம்.
பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு ஐக்கியமாய் இருக்கிறாரே, நம்மிலே வாசமாய் இருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் எப்படி ஐக்கியத்தை விரும்பாமல் போவோம்? இதை அழுத்தம் ஒரு சேலஞ்சாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வாசமாய் இருந்தால் விசுவாசிகளோடு நீங்கள் ஐக்கியப்பட விரும்புவீர்கள். அவருடைய குறைவுகளின் மத்தியிலும், பலவீனங்கள் மத்தியிலும், அவர்களுடைய தவறுகள் மத்தியிலும் நீங்கள் உதவி செய்ய விரும்புவீர்கள். புறக்கணிக்க மாட்டீர்கள். எப்படியாவது நீங்கள் அதை தேடுவீர்கள். உலகத்தில் உள்ள மக்களிடத்திலும் கூட எப்படியாவது அவர்களை ஆண்டவரிடத்தில் அன்பில் இழுக்க வேண்டுமே என்ற ஒரு பாரம், அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ஆறுதல் உங்களுக்கு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இருக்கிறது. 2ஆம் வசனம், எப்படி அந்த ஐக்கியத்தை நாம் செய்ய வேண்டும்? ஏக சிந்தை. ஐக்கியம் என்றால் என்ன? மன்னிக்கவும், 2ஆம் வசனம், வாட் இஸ் யூனிட்டி? First verse, why unity? Second verse, what is unity? அந்த ஐக்கியத்தினுடைய தன்மை என்ன? ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா. 3ஆம் 4ஆம் வசனம், எப்படி அந்த ஐக்கியத்தை கடைபிடிக்க முடியும்? முதல் வசனம், ஏன் ஐக்கியம்? கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். 2வது, அந்த ஐக்கியத்தினுடைய தன்மை என்ன? ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா, அதனாலே மகிழ்ச்சி பெறுகிறது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், அந்த ஐக்கியம் எப்படி வளர்கிறது என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் பெருமையினாலே, வீண்வாதினாலே ஒன்றும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே மற்றவர்களுக்குரியவைகளை நோக்குங்கள். இந்த ஐக்கியத்தினுடைய மகிழ்ச்சியை 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியை, அவர் உயர்ந்தார் தாழ்ந்தார் என்று அந்த சொல்லக்கூடிய மாதிரியை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலையில் உண்மையான மகிழ்ச்சிக்கு போராட்டம் அவசியம் என்பதை படித்தோம். அந்த போராட்டத்தினுடைய அம்சங்களை பார்த்தோம். நாம் இந்த உறவிலே கிறிஸ்துவை மாத்திரம் மையமாக வைத்த இந்த அடிப்படையிலே நம்முடைய உறவை நாம் பேணி காக்கும் போது நம்முடைய ஐக்கியம், நம்முடைய மகிழ்ச்சி தங்குகிறது, பெறுகிறது. எந்த சூழ்நிலையிலும், இந்த நேரத்திலே, எதிர்காலத்திலே அல்ல, இந்த நிமிஷத்திலே, இந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சியை பேணி காக்க முடியும் என்பதுதான் போராட்டத்தின் மத்தியிலே இந்த மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிருபையிலே பெருக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.